Hey guys, welcome back to Josh Explanation. இது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் மெயினாக வந்து இந்த சேனல் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த FSSAIன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸில். இதில் வந்து டெஃபினேஷன், ப்ரொவிஷன், அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் த ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நினைக்கிறீங்கன்னா FSSAIயோட டெஃபினேஷன் பார்க்கணும், அதுக்கப்புறமா ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் செக்ஷன் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இந்த FSSAIயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சாப்டர் இருக்குது. ஸோ அதில் வர ஒவ்வொன்றுமே வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நார்மலாக வந்து FSSAIயோட டெஃபினேஷன் மட்டும் பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா வந்து 200 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து அங்கே கேட்குறாங்க. ஸோ வந்து ரொம்பவே வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸாமு, நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. வெறும் 119 தான் வேக்கன்சி இருக்குது. அதனால் படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் மனசில் வச்சுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நார்மலான சிம்பிளான கேள்வி வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியலன்னா அது ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். அதனால் இப்போது ஒரு சேர்பர்சன் இருக்காங்க, அந்த சேர்பர்சன் வந்து எப்போது அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகலாம், ஒரு மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க எப்போ ரிட்டையர்ட் ஆகலான்னு ஒரு நார்மலாக இந்த கொஸ்டின் கேட்டாங்கனாக்கா நம்ம டெஃபினேஷன், ப்ரொவிஷன் இது மாதிரி நம்ம தனித்தனியாக படிச்சிருந்தா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த சேர்பர்சன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4th லெசன் 5th லெசன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 12 லெசனில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போடுதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய சேனலில் போடுறது மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை வந்து வேறு எதனா யூடியூப் சேனலில் போடுறாங்கன்னா அது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தால் தான் அது வேலைக்காகும். ஒரு வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போட்டிருந்தா ஓகே, அப்படி படிக்கலாம். பட் நீங்கள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துட்டு போனால் தான், அதாவது இந்த ஃபுல் சிலபஸை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பலை, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். செகண்ட் லெசனில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா முதல்ல கொடுத்துருக்காங்க. இதில் 4 பாயிண்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஃபுட் அத்தாரிட்டியில் வந்து சீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குனாக்கா டெல்லியில் இருக்குது. இந்த ஃபுட் அத்தாரிட்டி பார்த்தினாக்கா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் ஆஃபீஸில். இந்தியாவில் வந்து எந்த பிளேஸில் வேணாலும் இது இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்போசிஷன் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் இட்ஸ் சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஃபுட் அத்தாரிட்டிக்கு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் சேர்பர்சன் அண்ட் 22 மெம்பர்ஸு. இதில் வந்து 3ல் 1 பங்கு வந்து உமனாக இருப்பாங்க. 7 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு கீழே உள்ள ரேங்க்கில் இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே தான் வந்து இருப்பாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்லாம் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக தான் ஆகும். ஒரு மினிஸ்ட்ரி இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இது எது கூட எல்லாம் வந்து டீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், ஹெல்த்து, லெஜிஸ்லேட்டிவ் அஃபேர்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கெல்லாம் வந்து அது வந்து டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஊ ஷால் பி மெம்பர் ஆஃப் எக்ஸ் ஆஃபீஸ் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வருவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ன்றது வந்து பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. நீங்கள் சோஷியல் புக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரதிநிதிகள் பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ இதில் வந்து அந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க. 2 ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. 3 எமினன்ட் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ எமினன்ட் அப்படின்றது என்னன்னாக்கா புகழ்பெற்றன்னு அர்த்தம். ஸோ ஒரு 5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க, வந்து ரொட்டேஷன்லேயே இருப்பாங்க எவ்ரி 3 வருஷத்துக்கு அது சொல்கிறாங்க. இந்த ஜோன்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து வரும். யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலுமே சரி. 2% பார்த்தோன்னாக்கா இந்த ஃபார்மர் ஆர்கனைசேஷனில் வந்து ரெப்ரசென்ட் ஆகிருப்பாங்க. அதாவது 1% வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெப்டைல்ஸ் ஆர்கனைசேஷனில். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஒரு மொத்தம் 6 இருக்குது. ஸோ இந்த 6ல் வந்து 3 எமினன்ட் வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1% பார்த்தோன்னாக்கா ரெப்ரசென்ட் ஆகிருப்பார் இந்த ரெட்டைலர் ஆர்கனைசேஷனில். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்றது வந்து 2 வருது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுட் அத்தாரிட்டி வந்து எது கீழே வந்து அப்பாயிண்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தானாக வந்து பண்ணிடுமான்னா இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சேர்பர்சன் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இதில் வந்து ஒரு ஆஃபீஸில் மட்டும் ஒரு ஓல்டாக இருக்க மாட்டார். ஸோ ஹெட்டாக அவர் மொத்தமாக இருப்பார். இந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்து எப்படி செலெக்ஷன் நடக்கும் சேர்பர்சனுக்கும் மெம்பருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டில் ஸோ கேபினட் செக்ரட்டரி வந்து யார் செலக்ட் பண்ணுவாங்கனாக்கா சேர்பர்சன். ஸோ அவர் தான் வந்து கேபினட் செக்ரட்டரி தான் வந்து சேர்பர்சன் வந்து செலக்ட் பண்ணுவார். ஒரு செக்ரட்டரி இருப்பார் மினிஸ்டர் இல்லைனா டிபார்ட்மெண்ட்டில். அவங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்டுக்கு. ஸோ அவங்க தான் வந்து ஒரு மெம்பர் வந்து அதுக்குன்னு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி இருப்பார், அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து என்ன கீழேனாக்கா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை லெஜிஸ்லேட்டிவ் பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மெம்பரை வந்து இங்கே தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு மெம்பர் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எமினன்ட் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நாமினேட் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரு மெம்பர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. அதில் வந்து இப்போது யாருன்னா ஒருத்தர் வந்து டெத்தாக வராங்களோ இல்லை ரெசிக்னேஷன் பண்ணுறாங்களோ இல்லை ரிமூவ் ஆஃப் சேர்மன் மூலிமா ரிமூவ் ஆகிறாங்களோ அவங்க மெம்பராக இருந்தாலும் சரி,
எந்த டேட்டில் வந்து அதாவது டேட் ஆஃப் அக்கரன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த டேட்டில் வந்து நடக்குதோ அந்த அந்த தேதியிலேருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க ரெஃபரன்ஸ் அமைச்சிடணும் இந்த செலெக்ஷன் கமிட்டி கூட. இதான் வந்து 2வது பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. 3வதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, சேர்பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு மெம்பராக இருந்தாலும் சரி, இவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ், சேலரி, அலோவன்ஸ், அதர் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டி. ஸோ இதான் வந்து நம்ம மெயினாகவே பார்க்கணும். ஒரு 65 இயர்ஸ்க்கு மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இருக்காது இந்த இதில் பொறுத்த வரைக்கும். சேர்பர்சன் பார்த்தினாக்கா 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெம்பர் பார்த்தினாக்கா 62 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ரிட்டையர்ட் ஆகிடுவாங்கன்றது தான் அர்த்தம். சேலரி அலோவன்ஸ்லாம் பார்த்தினாக்கா அவங்களுக்கு பேயபிள் தான் சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் சேர்பர்சன் அப்புறமா வந்து எவ்ரி மெம்பராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆஃபீஸில் என்ட்ரு ஆகிறாங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஓத் எடுக்கிறாங்க, ஒரு சீக்ரெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து சேர்பர்சன் இல்லைனா ஒரு மெம்பர் இருக்காங்க, ரீகில்கிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகில்கிஷ்ன்றது என்னன்னு பார்த்தோன்னாக்கா ரிமூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கைவிடு படுதல் அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் அவங்க ரிமூவ் ஆகிறாங்கனாக்கா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8 இருக்கும். ஸோ அந்த இதுபடி அவங்க வந்து ரிமூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சேர்பர்சன் இருக்காரு, இல்லை ஒரு மெம்பர் இருக்காங்க, அவங்க வந்து எது வேணால் போய் சீஸ் பண்ணலாம். எதனா ஒரு ஆஃபீஸை போய் சீஸ் பண்ணலாம். ஷால் நாட் ரிப்ரசன்ட் எனி பிஃபோர் த ஃபுட் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட் அத்தாரிட்டி இன் எனி மேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆஃப் சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி. இப்போது ஒரு சேர்பர்சனையும் மெம்பரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 7 படி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம். அதாவது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரு. ஸோ ரிமூவ் பண்ணுறது இப்படி பண்ணலான்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்டு இன்ஸ்டால்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸு, ஃபிசிக்கலி ஒரு மென்டலி அவங்க இன்கேப்பபிளாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபைனான்சியல், நீங்கள் 4th பாயிண்ட் 5th பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரீசனபுளான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்கன்றது தான் இங்கே அர்த்தம். ஸோ ஒரு ஆஃபீஸர் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் ஃபுட் அத்தாரிட்டியில். ஸோ வந்து எது கீழே இருக்க மாட்டார் பார்த்தினாக்கா ரேங்க்கு அடிஷ்னல் செக்ரட்டரிக்கு கீழே இருக்க மாட்டார், மேலே தான் இருப்பார். ஸோ மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் த அத்தாரிட்டி பார்த்தினாக்கா எது கீழே யார் கீழே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தினாக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இப்போ அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் வந்து முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க டே டு டே என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஃபுட் அத்தாரிட்டியில். ஃபுட் அத்தாரிட்டியில் வந்து அவங்க ஒர்க் ப்ரோக்ராமு அந்த கன்சல்டேஷன்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி மூலமா அவங்க போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ப்ரோக்ராம்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அடாப்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. 4வது பாயிண்ட் பார்த்தோன்னாக்கா சயின்டிஃபிக், டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து அவங்க இன்ஷூர் பண்ணிப்பாங்க கரெக்டாக. லாஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க பார்த்தோன்னாக்கா இவங்க டெவலப் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கனாக்கா காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ரெகுலராக இவங்க வச்சுப்பாங்க. என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து இந்த ரிவலண்ட்டான கமிட்டிக்கிட்ட அவங்க எல்லாமே சொல்லிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க இந்த ஃபுட் அத்தாரிட்டி ஃபார் அந்த அப்ரூவலுக்காக. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 பாயிண்ட் இங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஜென்ரல் ரிப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே, அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஒர்க்கு, அப்புறமா ஆனுவல் அக்கௌண்ட்டு, அந்த ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்புறம் பட்ஜெட் போடுவாங்க, வர அடுத்த வருஷம் வருதுனாக்கா அது பட்ஜெட் வந்து போடுவாங்க. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படி நீங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஜென்ரல் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்து இவங்க போடுவாங்க. ஸோ வந்து ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது அடாப்ஷன் வந்து இங்கே நடக்கும். இது வந்து பப்ளிஷும் பண்ணுவாங்க. ஸோ சிஇஓ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க ஆல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே. ஸோ சிஇஓ வந்து கமிஷன்ஸ் ஆஃப் ஃபுட் சேஃப்டி கூட வந்து அவர் டீலிங் பண்ணிப்பார். என்னென்ன மேட்டர்ஸ்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து ரிலேட்டிங் டு ஃபுட் சேஃப்டி, அதாவது ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட் சேஃப்டி கூட இருக்குது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க டீல் பண்ணிப்பாங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார்ல, இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எதெல்லாம் வந்து இவர் கண்ட்ரோல் கீழே இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஆஃபீஸரு, எம்ப்ளாயி இதெல்லாம் வந்து இவர் கண்ட்ரோல் கீழே வரும். அப்புறமா வந்து சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு கமிட்டி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும், நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து விடும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி பார்த்தோன்னாக்கா 2 மெம்பர் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெம்பர்னு சொல்லுவாங்க, ஒன்று எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சரு, கன்சியூமரு, ரிலவெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரிசர்ச் பாடிஸு, relevant research bodies and food laboratories and all commissioners of food safety இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேர்பர்சன் ஆஃப் த சயின்டிஃபிக் கமிட்டி ஷால் பை த எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களா இந்த மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட்டில், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரிங், பயோடெக்னாலஜி, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், கன்சூமர் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த், பஞ்சாயத்து ராஜ், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்
ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து வரும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க இந்த ஃபார்மர்ஸ் இந்த ஆர்கனைசேஷனை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவாதங்கள்லாம் வந்து நடக்கும் இந்த சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி கிட்ட. நெக்ஸ்ட் வந்து சிஇஓ வந்து அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸு, அதாவது இது வந்து ஸ்பெசிஃபைட் பை ரெகுலேஷனாக இருக்கான்றது அவங்க செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி. ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா இந்த சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டியில் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க இந்த க்ளோஸான கோஆப்ரேஷன் இருக்கணும் இந்த ஃபுட் அத்தாரிட்டியில். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஆர்கனைசேஷன் ஆப்ரேட்டிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் த ஃபுட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வைஸ் த ஃபுட் அத்தாரிட்டி. ஸோ இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூட்டிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அண்டர் இந்த செக்ஷன் படி அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, அவங்களுடைய டியூட்டிஸ் இருக்கான்றது பார்ப்பாங்க. ஸோ ஃபுட் அத்தாரிட்டியில் ஒர்க் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்டாகவே கொடுத்துருக்காங்க. சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க்கு, நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு, அப்புறம் பூலிங் ஆஃப் நாலேஜ், ஸ்பெசிஃபைட் பை ரெகுலேஷன், இதெல்லாம் வந்து இருக்கான்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து அட்வைஸிங்கு. சென்ட்ரல் அட்வைசர் கமிட்டி இருக்காங்களா, இவங்க வந்து ரெகுலராக வந்து மீட் பண்ணிப்பாங்க சேர்பர்சனை. ஸோ வந்து 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் பேனல், இந்த ஃபுட் அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க சயின்டிஃபிக் பேனலை. ஸோ இதில் வந்து விச் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னாக்கா இண்டிபெண்டான சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஸோ சயின்டிஃபிக் பேனலில் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிலவெண்ட்டான இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்சூமர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அத்தாரிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க மெனி சயின்டிஃபிக் பேனலை. இந்த அடிஷனில் பார்க்கும்போது இந்த பேனல்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபுட் அடிக்டிவ் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஃப்ளேவரிங்கு, ப்ராசஸிங் எய்டு, இந்த மெட்டீரியல் இன் கான்டாக்ட் வித் ஃபுட்டு, ரெசிடைட்ஸ் அண்ட் ஆன்டிபாடிக் ரெசிடியூஸு, இதெல்லாம் இருக்குது. இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் கமிட்டி இருக்குது. ஸோ இந்த சயின்டிஃபிக் கமிட்டியில் வந்து ஃபுட் அத்தாரிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணோம் ஒரு சயின்டிஃபிக் கமிட்டியை. ஸோ சயின்டிஃபிக் கமிட்டி பார்த்தோன்னாக்கா கான்ஸ்டியூட் பண்ணோம் ஒரு சேர்பர்சனு, அதுக்கப்புறமா வந்து 6 இண்டிபெண்டான சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த சேர்பர்சன் சொன்னால சேர்பர்சன் ஆஃப் த சயின்டிஃபிக் பேனல். ஸோ இது வந்து எது கூட அஃபிலியேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ சயின்டிஃபிக் கமிட்டியில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ஃபார் ப்ரொவைடிங் த சயின்டிஃபிக் ஒப்பீனியன்ஸ் டு த ஃபுட் அத்தாரிட்டி. ஸோ ஒரு ஒப்பீனியன் தரதில் வந்து இவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பவரு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சயின்டிஃபிக் கமிட்டி வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஒன்று வந்து சயின்டிஃபிக் ஒப்பீனியன் ப்ரொசீஜர் இருக்குது, அடாப்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொசீஜர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் த ஒர்க்கிங் மெத்தட்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் பேனல். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த சயின்டிஃபிக் கமிட்டி இருக்குது. இந்த சயின்டிஃபிக் கமிட்டியில் வந்து அவங்க வந்து ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து தருவாங்க. ஒரு வேளை அவங்க வந்து சயின்டிஃபிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நான் சயின்டிஃபிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து தருவாங்க. இப்போ ஒரு இது இருக்குது, ஒரு உணவில் வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஒன்று வந்துடுது, அதனால் கெடுதி வந்துடுது, ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த சயின்டிஃபிக் கமிட்டி வந்து ஒரு குரூப் வந்து செட் பண்ணி அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் பார்க்க வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா ப்ரொசீஜர் ஆஃப் சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் சயின்டிஃபிக் பேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மெம்பர் ஆஃப் சயின்டிஃபிக் பேனல் இல்லை வந்து நான் மெம்பர் ஆஃப் சயின்டிஃபிக் பேனலாக இருந்தாலும் சரி அப்பாயிண்ட் ஆகுது எது கீழேன்னு பார்த்தோன்னாக்கா ஃபுட் அத்தாரிட்டி கீழே தான். ஸோ இதில் வந்து ஒரு பீரியட் பார்த்தோன்னாக்கா 3 வருஷம். ரெனியூவல் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா ஒரு சர்ச் பீரியட்லாம் அவங்க ரெனியூவல் பண்ணுவாங்க. ஸோ வேக்கன்சி நோட்டீஸ் எதனா இருந்தாலும் இவங்க வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ சயின்டிஃபிக் கமிட்டியாக இருந்தாலும் சரி சயின்டிஃபிக் பேனலாக இருந்தாலும் சரி இவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க சேர்பர்சனை மெம்பர்லேருந்து. புதுசாக ஒரு ஃபுட் வருதுன்னா அந்த ஃபுட்லாம் பார்த்துட்டு இது வரலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ரூவ்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் சயின்டிஃபிக் பேனல் கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் மீட்டிங்லாம் இருக்கும், இந்த மீட்டிங்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 7 பாயிண்ட்டு அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டி. இதில் என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோன்னாக்கா ரெகுலேட் அண்ட் மானிட்டர் பண்ணணும். இதுன்னு பார்த்தோன்னாக்கா மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூஷன், சேல் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ரீ ஜுடிஷியல் அதை பற்றி இந்த ப்ரொவிஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெயினாக என்னென்ன பார்ப்பாங்க பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு ஆர்டிகல் ஆஃப் ஃபுட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது வந்து அண்டர் திஸ் ஆக்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிமிட் ஃபார் யூஸ் ஆஃப் ஃபுட் அடிக்டிவ் இதெல்லாம் வந்து லிமிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் அடிக்டிவ் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தது தான், முன்ன வீடியோவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ராப் கண்டெய்ன்மெண்ட்டு, அப்புறமா வந்து இந்த ஒன்று ட்ரக்கு, ஏவி மெட்டல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் அண்ட் கைட்லைன்ஸ் இது வந்து இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது அந்த கரெக்டான வந்து சர்டிஃபிகேஷனில் வந்து இருக்குதா, எங்கேஜாக இருக்கா, அது ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட எங்கேஜாக இருக்கா இந்த ஃபுட் பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலு, அப்புறம் இந்த லெபார்ட்ரிஸில் வந்து அக்ரிகேட்டட் லெபார்ட்ரிஸாக இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் வந்து எடுத்து அனுப்புறது, அனலைஸ் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன்ஸு அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த சர்வேலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்து நடக்கும் அண்டர் தட் ஆக்டில்.
ஸோ அது வந்து ஃபுட் லேபிளிங் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் இந்த கிளைம்ஸ் முன்னாடி பார்த்தது டெஃபினேஷன். அது முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிளைம் பற்றி. அப்புறமா ஹெல்த்து, நியூட்ரிஷனு, ஸ்பெஷல் டயட்ரி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் பற்றி கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தது தான் முன்னாடி வீடியோவில். ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ரிஸ்க் கம்யூனிகேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அத்தாரிட்டி இதில் வந்து ஷால் ஆல்சோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சயின்டிஃபிக் அட்வைஸு அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இவங்க ரிப்போர்ட் பண்ணலாம், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட்டு. ஸோ மேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரேமிங் த பாலிசி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து சர்ச்சு, கரெக்டு, அப்புறமா அனாலிசிஸு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுட் கன்சப்ஷன்ஸு, இந்த கண்டாமினன்ட் இருக்கா, இல்லை பூச்சி இதெல்லாம் இருக்கா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, ரிஸ்க் என்னன்ட்டு. ஸோ இந்த ரேபிட் டெஸ்ட்டு நம்ம முன்னாடியே பார்த்தது தான். நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டு, இந்த கோஆர்டினேட் இஷ்யூ கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா டெவலப் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டில் எதனா இருக்குனாக்கா மெயினாக என்ன பண்ணுவாங்கனாக்கா மார்னிங் ட்ரெண்ட் கண்டக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ எதனா மார்னிங் ட்ரெண்ட் மட்டும் எதனா பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எதனா இது மாதிரி நியூட்ரிஷனல் ரிஸ்க் இருக்குது இது மாதிரிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட வந்து பண்ணுவாங்க. அப்புறமா கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இவங்ககிட்டலாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டேட்லேயோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது பிரச்சனை வருது, கிரைசிஸ் வருது அப்படின்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அதாவது இந்த ப்ரொவைட் இந்த சயின்டிஃபிக்கான இந்த டெக்னிக்கலான எதனா ஒரு அட்வைஸ் இருந்துச்சுனாக்கா இவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க இந்த கிரிஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு செட் பண்ணி விடுவாங்க, அதாவது ஒரு டீம் மாதிரி செட் பண்ணி என்ன பாருங்கன்னு என்ன பிரச்சனை பாருங்கன்னு சொல்லி ஒரு ஜென்ரலான பிளான் போட்டு அவங்ககிட்ட விட்டுருவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் நெக்ஸ்ட் பாயிண்ட் சிஸ்டம் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ஃபெசிலிட்டேட் த சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் பை த கோஆர்டினேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸு. அப்புறமா வந்து டெவலப்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க எக்ஸ்பர்டைஸு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது அப்படியே நீங்கள் பாருங்கள். ப்ரொவைட் பண்ணுவாங்க சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோஆப்ரேஷன்ஸு வித் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட அவங்க பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க என்ஷூர் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கு, கன்சியூமர், இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நடத்தும் இந்த ஃபுட் சேஃப்டி இதில். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களாம் கூப்பிட்டு இந்த ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ் இவங்களாம் கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இதில் முன்னாடியே சொன்னது தான் என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க வந்து எடுப்பாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ இதில் முன்னாடியே சொன்னது தான் ஃபுட் அத்தாரிட்டி ஷால் ஆல்சோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இவங்க வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க, எதனா ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் படி வந்துச்சுன்னாக்கா இவங்க வந்து இந்த வந்து அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் எதனா, அதாவது ஃபுட் சானிட்டரி பார்க்குறது, அப்புறம் வந்து ஃபிசிக்கல் சானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கான்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் ஆன் ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்டர்டேக்கன் பை இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி அவங்க அண்டர்டேக் பண்ணிப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் கான்ஸ்டன்சி பிட்வீன் இன்டர்நேஷ்னல் டெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஃபுட் ஸ்டாண்டர்ட். நிலைத்தன்மை வந்து அவங்க பார்த்துக்குப்பாங்க, அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அந்த நிலைத்தன்மையை. அது இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இது டொமஸ்டிக் ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ரெடியூஸ் ஆகாது, அவங்க கரெக்டாக தான் பார்த்துட்ருப்பாங்க இந்த ஃபுட் அத்தாரிட்டிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இந்த ஃபுட் சேஃப்டிலையும் ஃபுட் ஸ்டாண்டர்ட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அத்தாரிட்டி ஷால் மேக் இட் பப்ளிக் வித்தவுட் அன்டியூ டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு டிலே இல்லாமல் எதனா அவங்க பப்ளிக் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பப்ளிக் பண்ணலாம். இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குனாக்கா அந்த சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் சயின்டிஃபிக் பேனலில் வந்து இமிடியேட்டாக வந்து அவங்க வந்து அந்த அடாப்ஷன்லாம் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஆனுவல் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் மேட் பை மெம்பர்ஸ் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி. அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், மெம்பர்ஸ் ஆஃப் த அட்வைசர் கமிட்டி, சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் சயின்டிஃபிக் பேனல் இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிறாங்கன்னாக்கா இவங்க வந்து மேட் இன் ரிலேஷன்ஸில் தான் இருப்பாங்க இந்த அஜெண்டா மீட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி, ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டி, ஃபுட் அத்தாரிட்டி டைம் டு டைம் பார்த்தினாக்கா இவங்க வந்து சச் டேரக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த டேரக்ஷன்ஸில் வந்து அவங்க அந்த ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஃபுட் அத்தாரிட்டியில் பார்க்கும்போது டிஸ்க்ளோஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது ஒரு பப்ளிக் ஆகிடுச்சு, அந்த சூழ்நிலையில் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாக்கா பப்ளிக் ஹெல்த்துக்கு ஆபத்தாக இருக்குன்னும் போது இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீடிங் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி
கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் லெசனில். ஸோ ஃபுட் அத்தாரிட்டியில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணலாம் ஹெட் ஆஃபீஸில். அந்த சர்ச் டைம் ஒரு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்ச் டைமில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணலாம் சேர்பர்சனை டேரெக்டாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு மீட்டிங்கில் சேர்பர்சன் வந்து அட்டன் பண்ண முடியலன்னாக்கா ஒரு மெம்பர்லேருந்து நாமினேட் பண்ணுவாங்க. சேர்பர்சனுக்கு பிஹாஃபாக வந்து ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மெம்பரே வந்து ஆப்சண்ட் ஆகிட்டாரு அப்படின்னாக்கா இன்னொரு மெம்பர் எடுத்து அவங்க வந்து அந்த சேர்மனை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வச்சுட்டு அந்த மீட்டிங்கை வந்து நடத்துவாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா ஓட் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அடுத்தது வந்து எல்லா ஆர்டரும் டிசிஷனும் வந்து இந்த ஃபுட் அத்தாரிட்டியில் வந்து அத்தனிகேட்டடாக இருப்பாங்க. யாருனாக்கா சிஇஓ. இப்போ சிஇஓ வந்து ஒரு பார்ட்டாக இருப்பாங்க மீட்டிங்கில் ஃபுட் அத்தாரிட்டியில். பட் அவங்களால ஓட் பண்ண முடியாது. ஸோ ஃபுட் அத்தாரிட்டியில் வந்து இன்வைட் பண்ணலாம் சேர்பர்சன் ஆஃப் த சயின்டிஃபிக் கமிட்டி. ஆனால் அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த செகண்ட் லெசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். யாரும் டவுட் இருந்தால் கேளுங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங்.